குட் மார்னிங். இன்னைக்கு ஃபிஷ் குழம்பு பண்ண போகிறேன். அதுக்கு 1 கிலோ ரோக் ஃபிஷ்ஷு, ஃபுல் ஃபிஷ் வாங்கினேன். அதில் ஒரு 7 பீஸு பெரிய பீஸும் ஒரு வாலும் 3 டப்பா மாதிரி கொடுத்துருக்குறாங்க. மொத்தமாக ஒரு 10 பீஸுன்னு வச்சுக்கோங்க. இதை நான் நல்லா வாஷ் பண்ணிட்டேன். கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். குழம்புல போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் தண்ணியில் போட்டு வைப்பேன். இன்னும் கொஞ்சம் கூட ஏதாவது நீச்சு ஸ்மெல் இருந்தால் அதில் போயிடும். அதுக்கு 75 கிராம்ஸ் ஆஃப் புளியை வந்துட்டு உப்பு போட்டு ஊற வச்சுருக்கேன். இந்த ரோகுக்கு கட்லாக்கெல்லாம் புளி நிறைய போட்டால் தான் நல்லாயிருக்கும், புளிப்பை நல்லா எடுத்துக்கும். அதுக்கு வெங்காயம் ஒரு சின்ன சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி தக்காளியும் ஒரு சின்ன சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பூண்டு நிறைய ஒரு ஒரு சின்ன சைஸில் இருக்கிற பூண்டோட அந்த இதை வந்துட்டு ஃபுல்லாமே, அதுவும் ஜஸ்ட் ஒரு அரை இன்ச்சு இஞ்சியை வந்துட்டு கொரகொரப்பாக தட்டலை, மிக்சிலேயே பல்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறமா 1 ஸ்பூன் கடுகு, 3/4 ஸ்பூன் வெந்தயம் ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ மீன் குழம்பு செய்ய போகிறேன், பாருங்கள். கடாய் சூடானதுக்கு அப்புறமா அதில் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, நல்லெண்ணெய் விட கடலை எண்ணெயில் தான் கொஞ்சம் டேஸ்ட் இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லாவே ஒரு 4-5 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஊற்றின்னு இருக்கேன் எண்ணெயை. அதில் தாளிப்பு வடுகம் 1 ஸ்பூனு போடுறேன். வடுகம் பொரியுது, தீ குறைச்சி வச்சுட்டேன். இல்லை கருவேப்பிலை, பச்சை மிளகாய், வெங்காயம் போட்டு வதக்கிக்கிறேன். மீன் குழம்புக்கு வெங்காயம் தக்காளி ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க போடணும், இல்லாட்டா அது தொக்கு தொக்கா கீழே நிற்கும். அதனால் இன்னும் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி குறைச்சி போட்டாலும் பரவாயில்ல, புளி தூக்கலாக எடுத்துக்கணும். கொஞ்சம் இப்படி வதங்கின உடனே தக்காளி போட்டுறேன், வதக்கிக்கிறேன். இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கிறதுக்காக நான் உப்பு போடுறேன். ஆல்ரெடி புளி தண்ணியில் நம்ம உப்பு போட்டு ஊற வச்சுருக்கோம். அதை மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கணும். இப்போது மீன் குழம்புக்கு நல்ல இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரம், அது கடாயாக இருந்தாலும் சரி இல்லை வேறு மாதிரி பாத்திரமாக இருந்தாலும் சரி, ரொம்ப பள்ளம் இல்லாத அளவுக்கு பாத்திரத்தை வச்சுக்கணும். இதை வேகிறதுக்கு மூடி வைக்கிறேன். இப்போது தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி இருக்குது. இந்த அளவுக்கு வதங்கின அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி புரட்டி போட்டுக்கலாம். தீயை விட்டுறாதுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. அதில் இந்த வெங்காயத்தாள், ஸ்ப்ரிங் ஆனியனோட ஸ்டெம்ஸை போட்டு வதக்கிக்கிறேன். இந்த மாதிரி போட்டு பாருங்கள், நல்லாயிருக்கும் ஸ்ப்ரிங் ஆனியன் போட்டால் மீன் குழம்புக்கு. இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ போட்டுக்கிறேன், கடைசியில் கொஞ்சம் போட்டுப்பேன். இந்த ஃப்ளேவர் இறங்கிறதுக்காக இதில் போட்டுக்கிறேன் நான் கொத்தமல்லி. இப்போவே அடுப்பை குறைச்சே வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூனு மிளகாய் தூள், மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, தனியா தூள் ஒரு 1/2 ஸ்பூனு. ரொம்ப கொஞ்சமாக தாங்க தனியாத்தூள் மீன் குழம்புக்கு போடணும். திக்னஸ்க்காக நிறைய தனியாத்தூளை போட்டுட்டோன்னா அந்த ஒரு மாதிரி டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ இது ஜஸ்ட் ஒரே ஒரு புரட்டு, கடாய் சூடாக இருக்கிறதுனால
இது ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். இப்போ இது ஜஸ்ட் ஒரு புரட்டு இது நல்லா அந்த சூட்டுக்கே இதாகிடுச்சு. இப்போ மொத்தமாக எல்லா மசாலாவும் ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு. இப்போ இந்த புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். ஊற வச்ச புளியை கரைச்சி வச்சுருக்கேன், அந்த தண்ணியை ஊற்றிடலாம். ஊற்றிட்டு இப்போ இது நல்லா இந்த மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு, நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்து இந்த தண்ணி வந்துட்டு பாதியாக ஆற வரைக்கும் நான் பாயில் பண்ணிக்க போகிறேன். நல்லா இந்த தண்ணி பாதி வரைக்கும் சுண்டி கொதிச்ச அப்புறமா காட்டுறேன், பார்க்கலாம். நல்லா கொதிச்சுட்டு இருக்கு. இந்த மசாலா நம்ம என்னெல்லாம் போட்டிருக்கோமோ அது எல்லாமே நல்லா இந்த புளி தண்ணியோட சேர்ந்து நல்லா பாயில் ஆனாதாங்க அந்த டேஸ்ட்டு. நான் இதில் இன்னும் கொஞ்சம் கூட சுண்டணும், ஏன்னா மீன் போட்ட உடனே இது இன்னும் லிக்விடாக ஆகிடும். நான் கொஞ்சம் இதோட டேஸ்ட் பார்த்துக்கிறேன், உப்பு காரம் புளிப்பெல்லாம். எனக்கு கொஞ்சம் உப்பு போடலாம் போல் இருக்குது, ரொம்ப போட்டுறாதுங்க. ஏன்னா மீன் வந்து உப்பை ரொம்ப இழுத்துண்டுரும். அதனால் நம்மளுக்கு வந்துட்டு குழம்புல உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வந்துட்டு மீனுக்கு வந்துட்டு சீக்கிரமாக போய் அப்சார்ப் ஆகிடும். இப்போ பாருங்கள், இது பாதி குழம்பு வந்துட்டு சுண்டி வந்துடுச்சு, நல்லா பாதியாக ஆயிடுது. இங்கே வரைக்கும் இருந்தது. இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சு நல்லா இந்த மாதிரி பாதியாக ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்குது. இப்போ இதில் நான் ஒரு இன்க்ரீடியன்ட் போட போகிறேன். இது காமன் இன்க்ரீடியண்ட்டு தான், நான் அதை வந்து ஃபஸ்ட்டில் சொல்லலை. மாங்காய் கொஞ்சம் ஒரு இந்த சைஸில் ஒரு 5-6 பீசஸ் இதில் போடுறேன். இதை போட்டுட்டு ஜஸ்ட் கொஞ்சம் கொதித்த உடனே அதுக்கப்புறமா மீனை போட்டுக்கலாம். இது போட்டால் நல்ல டேஸ்ட் இருக்கும், இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். 1 மினிட் ஆயிடுத்து. இப்போ இதில் நான் இந்த மீனை எடுத்து தண்ணி எல்லாம் எடுத்துட்டு இந்த மீனை இதில் போடுறேன். இப்படி பரப்புன மாதிரி போடணும். இந்த மீன்லேயும் கொஞ்சம் தண்ணி என்னதான் வடித்தாலும் நம்மளுக்கு இருக்கும். அதனால் குழம்பை வந்துட்டு நம்ம நல்லா சுண்டை காய்ச்சிக்கணும், சுண்டை பாயில் பண்ணிக்கணும். இப்போது உங்களுக்கு நல்லா திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் சுண்டை வச்சுக்கலாம் குழம்ப. மீன் போட்டப்புறமா ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது குழம்ப. ஏன்னா மீன் வந்துட்டு சீக்கிரத்துலேயே வெந்துடும். அதனால் நீங்கள் ரொம்ப நேரம் பாயில் பண்ணிங்கன்னா இந்த மீன் வந்து உடஞ்சிரும். ரொம்ப பாயில் ஆயிடுச்சுன்னா அது மாதிரி ஒரு மாதிரி உடஞ்சிரும். இப்போ இந்த மீன் பூரா முக்கிற அளவுக்கு அந்த இந்த குழம்பு இருக்கணுங்க. இந்த புளி தண்ணி இந்த மசாலா வந்துட்டு மீன் முழுகிற அளவுக்கு இருக்கணும். இப்போ நான் நல்லா ஃப்ளேம்ஸை ஹையாக தான் வச்சுருக்கேன். மீனை திருப்பி போட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா முங்கிடுச்சுன்னா மீன் நம்ம திரும்பி போட வேண்டிய அவசியமே இல்லை. கீழே மேலே நல்லா வெந்துடும், ஒட்டாமல் இருக்கும். நீங்கள் பார்த்துக்கோங்க, அதுக்கு தான் தாராளமான பாத்திரத்தை எடுத்துக்கணும். இப்போது மீன் பாருங்களேன், இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு மாதிரி எலும்பி வந்திருக்கும் பாருங்க. எலும்பின்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி இந்த இடம்லாம் பார்த்தீங்களா, ஒரு மாதிரி உப்பி உப்பி வந்திருக்கு. அப்போவே அது வெந்துருச்சுன்னு அர்த்தம். பாருங்க, காட்டுறேன். இந்த மாதிரி அங்கங்கே உப்பி உப்பி வந்திருக்கு, அங்கங்கே உப்பி உப்பி வந்திருக்கு பாருங்க. அவ்வளோதான், இது வெந்ததுன்னு அர்த்தம். இப்போ நம்ம அந்த வெந்தயமும் கடுகும் வந்துட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணோம்ல, அதை நான் வந்து இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை மேலாக்க அப்படியே தூவிட்டு
கொத்தமல்லியும் தூவிட்டு கொஞ்சம் இப்படி சும்மா ஒரு வாட்டி அந்த மசாலா அந்த பவுடர் வந்து இந்த குழம்புல சேர்ற மாதிரி இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடுறேன். இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், மூடி வச்சிடுறேன், பண்ணிடுறேன். இப்போ ஸ்டவ்வு பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் இந்த கலரில் இருக்குது. ஆவி பறக்க இருக்கு. இப்போது அந்த போட்ட கடைசியாக போட்ட அந்த பவுடர்லாம் நல்லா இதில் மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. ரொம்ப திக்கும் இல்லை, ரொம்ப தண்ணியும் இல்லை. மீன் பாருங்க, இந்த மாதிரி உப்பி உப்பி வந்துருக்கு பார்த்தீங்களா? அங்கங்கே அப்படி கொஞ்சம் அப்படி வந்தாலுமே உங்களுக்கு மீன் வெந்துட்டுன்னு அர்த்தம். நீங்கள் செக் கூட பண்ணிக்க வேண்டாம். அவ்வளோதான். அது வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றச்ச. குழம்பு போட்டுக்க போகிறேன். மாங்காய், ஃபிஷ் குழம்பு. நம்ம வெறும் ஃபிஷ் குழம்பு மட்டும் வச்சு சாப்பிட போகிறது இல்லைங்க. நம்மளுக்கு என்ன நான்வெஜ் இருந்தாலும் ஒரு வெஜிடபிள் இருக்கணும். ஸோ நான் வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். அப்புறம் ரசம். இன்றைக்கி நம்ம வீட்டு லஞ்சு. என்னோடய ஃபிஷ் குழம்பு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.